வெல்கம் டு த ஷோ ஆஃப் யோசி ஜோசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே மச்ச ராசி பலன் தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ராசியான மச்சங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 சொன்னேன். அதுக்கப்புறம் மிச்ச இடங்கள்லாம் சொல்லலாம் என்ன அர்த்தம் இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இஸ் a decent show. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் பாதத்துக்கு பார்ப்போம். அதாவது கால் பாதத்துல நிறைய பேருக்கு மச்சம் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. வணக்கம் சார். அப்படி இருந்தா அதுக்கு ஒண்ணு வந்து கூகுள் சொல்லுச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது மச்சம் இருந்தா வந்து நீங்க காலப்போக்கில் குண்டாயிடுவீங்களா அப்படின்னு நான் சொல்ல. இது வந்து மூட நம்பிக்கைன்றது தெரியுது. இருந்தாலும் மச்ச ராசி பலன்ல அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தொடையில மச்சம் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பாத்துருவோம். அதாவது தொடையில மச்சம் இருக்கிறவங்களாம் ரொம்ப லக்கி. அதாவது நீங்க செல்வமா இருப்பீங்களா, உயர்வா இருப்பீங்களா, படிப்பு சூப்பரா வருமா, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய பேருக்கு தொடையில மச்சம் இருக்கு, ஆனா யாருக்கும் இப்படி இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. உங்க ஹேண்ட்ஸ்ல மச்சம் இருந்தா என்ன அப்படிங்கறத பாப்போம். தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ. அதாவது கையில மச்சம் இருக்கிறவங்க வந்து கடின உழைப்பாளையா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா கையில மச்சம் இருக்கும். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா அப்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இடது கைக்கு ஒண்ணு வலது கைக்கு ஒண்ணுன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இந்த கையில இருந்தா இப்படி மச்சம் இருக்கும், இங்க இப்படி ஒரு மச்சம், இங்க இப்படி ஒரு மச்சம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் ஓவரால் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடின உழைப்பாளி. அடுத்து நம்ம முதுகுல மச்சம் இருந்தா என்ன பலன் பாத்துறோம். ஆக்சுவலி முதுகுல மச்சம் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியாது. இருந்தாலும் முதுகுல மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வரும் பாத்தீங்கன்னா. இப்போ அந்த முதுகுல மச்சம் இருந்தா என்ன பலன். ஒருவேளை உங்களுக்கு முதுகுல மச்சம் இருந்தா நீங்க ரொம்ப பொறுப்பானவங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. குடுறா குடுறா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்களே இழுத்து போட்டு வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பேரும் வாங்குவீங்களா. இந்த வீடியோ நம்ம கடைசியா பார்க்க போறது வயிற்றுல மச்சம் இருந்தா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி வயிற்றுல மச்சம் இருக்கா இல்லையா நம்ம ஊருக்கெல்லாம் காட்டிட்டு தெரிய போறதுல. ஆனா உங்களுக்கு மச்சம் இருக்கா இல்லையான்னு தெரியும்ல. அப்படி மச்சம் இருந்தா என்னன்னு சொல்றேன். அதாவது நீங்க வந்து இப்ப வேணா மிக ஏழையா இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மிடில் ஏஜ் 35 மேல அப்படியே காசு கொட்டுமா. காசு பணம் கொட்டு மணி மணி காசு இதெல்லாம் நான் சொல்ல, கூகுள் சொல்லுச்சு. இப்போ இந்த 5 மச்சத்துல எந்த மச்சம் உங்களுக்கு எங்கெங்க இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் a decent show. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க வேற இடத்துக்குலாம் எப்போ மச்சம் சொல்வேன்னு. அதுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோல சொல்லி வச்சிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிட்டு வாங்கோ. சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க.